ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பயன்படுத்த வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய, வைத்திருக்க வேண்டிய ஒரு தலையணை குறித்து, ஒரு பில்லோ, தூக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தலையணை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக பிரகாரமான கவலைகளுக்கு மத்தியில் நாம் அநேக முறை தூக்கத்தை தவற விடுகிறோம், அல்லது தூக்க இன்மையினால் தவிக்கிறோம். தூங்கவே முடியல பிரதர், தூக்கமே இல்லை பிரதர், எப்போவுமே எதிர்காலத்தை குறித்த கவலை, நிகழ்காலத்தை குறித்த கவலை, உடல் நலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, வாழ்க்கை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, மனைவி குறித்த கவலை, என் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் குறித்து கவலைப்படுகிறேன் என்று சொல்லி தூக்க இன்மையினால் தூங்க முடியாமல் மிகுந்த தவிப்புக்குள்ளாக, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் சூழ்நிலையை கண்டு பயம், இயற்கை பேரிடர்கள் வந்து கொண்டிருக்கிறது, அநேகர் லட்சக்கணக்கில் மரித்து கொண்டிருக்கிறார்கள், தீராத நோயினால், பரவி வருகிற நோயினால் அதை கண்டு பயமாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து இயற்கையினாலும் மனிதர்களினாலும், மனிதர்களுடைய அச்சுறுத்தல்களினாலும், மனிதர்களுடைய போராட்டங்களினாலும், தூக்கமின்மையினாலும் இந்த உலக கவலையிலே மூழ்கி போயிருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக இந்த காலை பொழுதில், இந்த விடியற் காலை பொழுதில் கர்த்தர் என்னை எழுப்பி உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின தலையணையை குறித்தும், தாவீது பயன்படுத்தின தலையணை குறித்தும் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோம். அதை நாம் முற்றிலுமாய் அறிந்து கொள்ள மார்க் 4ஆம் அதிகாரம் 35 41 முடியவும், சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை இந்த நாளில் நீங்கள் தியானிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேச காத்து கொண்டிருக்கிறார். முதலாவது மார்க் 4ஆம் அதிகாரம் 35-41 முடிய உள்ள வசனங்கள் என்னென்ற அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சொல்லிவிடுறேன். நிச்சயமாக இந்த சூழ்நிலையை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏசப்பா காற்றையும் கடலையும் அதட்டினார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போல் அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு கப்பலில் புறப்படுறாரு. புறப்பட்ட சிறிது நேரத்தில் காற்றும் கடலும் கொந்தளித்து படகு அமிழத்தக்க தண்ணீர் படகை வந்து மோதுகிறது. அந்த சூழ்நிலையில் எல்லாரும் பதறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. மரண பயம் வந்து விட்டது, அழிந்து விடுவோமோ என்ற பயம் வந்து விட்டது, நெருக்கடி வந்து விட்டது, போராட்டம் வந்து விட்டது, இனி வாழ்வே இல்லை என்ற எதிர்கால நிச்சயமற்ற சூழ்நிலை வந்து விட்டது. நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் கடவுள் என்ற நிலையை நமக்காய் முற்றிலுமாய் விட்டுவிட்டு, சிங்காசனத்தை விட்டுவிட்டு, பரலோகத்தை விட்டுவிட்டு நமக்காக இயேசு கிறிஸ்துவும் மனிதனாக பிறந்தார். நம்மை போலவே எல்லாவற்றிலும் அவர் முற்றிலுமான மனிதனாய் வாழ்ந்தார். ஆனால் அவர் ஒரு தலையணையை வைத்திருக்கிறார். அதை பார்ப்போம். மார்க் 4:38. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். பாருங்க, ஒரு பக்கம் காற்றும் கடலும் கொந்தளிக்குது, ஒரு பக்கம் சீஷர்கள் உயிருக்கு பயந்து போய் அவரை எழுப்ப ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கப்பல் அப்படி தூக்கி போட்டுட்ருக்கு. அந்த சூழ்நிலையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அயர்ந்த நித்திரையாயிருந்தார். அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அவர் வைத்திருந்த தலையணை என்ன? அவர் வைத்திருந்த தலையணை என்பது ஒரு உலக பிரகாரமான ஒரு ஃபிசிக்கலான ஒரு பொருளை குறித்து நான் பேச வரவில்லை.
அவர் வைத்திருந்தது தேவனுடைய பரிசுத்த நீதி. அவர் வைத்திருந்த தலையணை தேவனுடைய பரிசுத்த நீதியாக இருக்கிறது. இரண்டாவதாக அவர் வைத்திருந்த தலையணை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய சொந்த தகப்பன் என்ற அந்த உண்மையான சூழ்நிலையை விசுவசித்த தலையணையாயிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய கரத்திற்குள் நான் இருக்கிறேன். என் தகப்பனுடைய வல்லமையை மீறி செயல்பட இந்த பூமியில் ஒன்றுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நன்கு உணர்ந்த இயேசு கிறிஸ்து. அவர் பயந்திருந்தால் தகப்பனை விசுவசிக்காமல் போகிறார் என்ற அர்த்தமாயிருக்கும். அவர் பயப்படவில்லை. அவர் ஒரு நாளும் பயந்ததே கிடையாது. அப்போ பிரதர், கெட்செமனே தோட்டத்தில் அவர் நமக்காக இரத்த வியர்வை வியர்த்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளுக்காக, நாம் கதற வேண்டிய சூழ்நிலைக்காக அவர் கதறினாரே தவிர அவர் மரணத்தை கண்டு ஊரை விட்டு ஓடவில்லை. அவர் ஒரு நாளும் பயந்ததே இல்லை. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பயந்ததாக ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அவருக்கு நன்கு தெரியும், ஏற்ற வேளை வரும்போது சிலுவைக்கு போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். அதனால்தான் 3 முறை முன்னறிவிக்கிறார் தன்னுடைய மரணத்தை. அப்போ எப்படி பிரதர் இவர் தூங்கினாரு அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை நம்பி, தேவன் சகலத்தையும் படைத்தவர், அவர் ஒரு நாளும் என்னை கைவிடப் போவதில்லை, என்னுடைய குறித்த நேரம் வரும் வரையிலும் எனக்கு மரணம் இல்லை, எனவே அவருக்கு காற்றும் கடலும் கொந்தளித்தாலும் படகு அமிழத்தக்க சூழ்நிலைக்குள் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலைக்குள் இருந்தாலும் அவர் பதறவே இல்லை. அவர் பயப்பட மாட்டார். ஏன் பயப்பட மாட்டார்? இயற்கையோ மனிதர்களோ அவரை கொன்று போட முடியாது என்பதை நன்கு அறிந்தவராயிருந்தார். ஏனெனில் அவர் தகப்பனுடைய கரத்தில், பலத்த கரத்தில் அடங்கியிருந்தார். அவர் தகப்பன் மீது முழு விசுவாசத்தை வைத்திருந்தார். அவர் எந்த சூழ்நிலையிலும் பயந்ததாக சரித்திரமே இல்லை. நாமும் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேவன் நமக்கு இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். பிறகு அவர் எழுந்திருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதன் பிறகு முக்கியமான ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறார். 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று இன்றைய காலை பொழுதில் நம்மை பார்த்து கேட்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் தூக்கம் இல்லைன்றீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்றீங்க? அப்பா என்ன அமிச்சு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, பாவம் அறியாதவரை, ஆட்டுக்குட்டியானவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி, கிரயத்திற்கு ரத்தம் சிந்தி விலை கொடுத்து நம்மை வாங்கினார். நரகத்தில் அழிந்து போயிருக்க வேண்டிய நம்மை தன்னுடைய ரத்தம் சிந்தி, பரிசுத்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நம்மை பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்றிக்கொண்டார். நம்மை பிதாவினுடைய சொந்த குமாரர்களாய் மாற்றிருக்கிறார், குமாரத்திகளாய் மாற்றிருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் தூக்கமின்மை உங்களுக்கு? ஏன் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில்? நான் எப்படி தகப்பனுடைய குமாரனாய் இருக்கிறேனோ அதே போல் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, என்னை விசுவசிக்கிற, நானே திரியேக தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், நானே உங்களுடைய மீட்பர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது ஏன் கலங்குகிறீர்கள்? அதுவும் நான் போட்டில் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீங்கள் ஏன் கலங்குறீங்கன்னு கேட்குறாரு. அதே போல் அவர் வைத்திருந்த தலையணை தேவனுடைய பரிசுத்தமும், தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பூமியும் மனிதர்களும் அண்ட சராசரங்களும் இருக்கிறது. அவர் அந்தரத்தில் பூமியை தொங்க விட்டிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் தூங்கினார். அவர் பயன்படுத்தின தலையணை அதுவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நாம் இதில் கொஞ்சம் ரிவர்ஸில் படிக்க போகிறோம். 6-5 வசனங்களை படிப்போம். இது இன்னும் கூட கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
தாவீது தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமினால் துரத்தப்பட்டு கொலை செய்யப்பட தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாய், வாண்டட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாய் பதறி தன் உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கிறார். மிகுந்த கஷ்டம், இதெல்லாம் மிகுந்த கஷ்டம். சொந்த பிள்ளைய, பாலூட்டி வளர்த்த பிள்ளைய, மார்பிலும் தோளிலும் சுமந்த பிள்ளைய, ராஜாவினுடைய பிள்ளையாய் வளர்த்த தாவீது தன் மகனினால் அரசாட்சியை இழந்து, தன் மகனினால் தன் குடும்பத்திற்கும் தனக்கும் பேரிடர், பெரிய ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரம் முழுமையுமாய் நீங்கள் படித்தீர்களானால் அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை உங்களால் காண முடிகிறது. இதில் அவர் பயன்படுத்தின தலையணை, இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அதே தலையணை போல இங்கு தாவீதும் தலையணை பயன்படுத்துகிறார். இது பழைய ஏற்பாட்டில் அவர் பயன்படுத்தின தலையணையாக இருக்கிறது. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அதாவது அவரை கொல்ல 16,000 பேர் அவரை சுற்றிலும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறார். அவர் கண்டுபிடிச்சா அவரை என்ன வேணாலும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிமிஷத்தில் அவருடைய உயிர் போக அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. 5வது வசனம், ரிவர்ஸில் படிக்கிறேன். 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். தாவீது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அதே தலையணையை பயன்படுத்தியிருக்கிறார். அது தலையணை என்பது பிசிக்கலான ஒரு துணி அடைத்த ஒரு பை அல்ல. தலையணை என்பது கர்த்தருடைய நீதியின் மீதும், கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மீதும், கர்த்தருடைய கைவிடாத தன்மையின் மீதும் கொண்ட விசுவாசம், அதை தலையணையாய் கொண்டிருந்தார். அவர் மனிதர் கையில் என்னை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அவர் இயற்கையின் கையிலும் என்னை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. எனக்கு ராஜ்யம் போயிடுச்சே, எனக்கு அரண்மனை போயிடுச்சேன்னு கேட்காத தாவீதாய் அவர் இருந்தபடினாலே அவர் முழுமுற்றிலுமாய் தன் இருதயத்திலே, கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக்கொள்வீர், நீர் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இத்தனை உயிருக்கு போராட்டமான சூழ்நிலையில் தாவீது சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே. இந்த ஆனாலும் கர்த்தாவேன்றது பைபிளில் என்னுடைய பார்வையில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு உலக போராட்டங்கள் இருக்குது, எனக்கு தீராத நோய் இருக்குது, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் எனக்கு நன்மையான காரியங்கள் தோணலை, எனக்கு விசுவாசம் இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை பற்றியான கவலை அதிகமாக இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, மனுஷங்களாலையும் இயற்கையை கண்டு எனக்கு பயம் இருக்குது, எல்லா சூழ்நிலையும் எனக்கு பயம் அதிகரித்திருக்கு, எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் இந்த வசனங்களை எடுத்து படிங்க. இத்தனை பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதினுடைய வார்த்தையை பாருங்கள். இந்த பிரச்சனையெல்லாம் உண்மைதான், ஆனாலும் கர்த்தாவே. சந்தோஷமா இருக்குங்க இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை உணரும் பொழுது. எல்லாம் உண்மைதான், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இது இன்னும் நம்ம பாஷையில் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீர் என் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா இன்னும் கூட அர்த்தமுள்ளதாய் மாறும். மீண்டுமாய் படிக்கிறேன். என்னுடைய உணர்தலுக்காக, நம்முடைய புரிதலுக்காக இன்னும் அதை ஆழமாய் உரிமையோடு படிக்க விரும்புகிறேன். என் சூழ்நிலையெல்லாம் பாதகமாகவும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது போல இருந்தாலும் கூட, ஆனாலும் கர்த்தாவே நீர் உமது ஒரே பேரான குமாரனை எனக்கு கொடுத்தபடியினாலே
அவரையே பலியாய் கொடுத்து பரிசுத்த இரத்தத்தை கொண்டு என்னை மீட்டபடியினாலே. அதுதான் இந்த ஆனாலும் கர்த்தாவே. இது பழைய ஏற்பாடு தான், ஆனால் நம்ம இன்னைக்கு உரிமை கொண்டாட முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு கொடுக்கப்படலை, ஆனால் தாவீதின் வம்சத்தில் அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். இதை உணர்ந்து இதை படிப்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன்னு சொல்றார். இத்தனை மரண போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு மனுஷனால சொல்ல முடியும்னா நான் நம்புகிறேன் அவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அதே தலையணையை பயன்படுத்துகிறார். அதனால தான் அவரால் படுத்துறங்கி விழித்தெழ முடிந்தது. இத்தனை 16,000 பேர் சுற்றி வளைத்து கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாண்டட் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால் தூங்க முடியுமான்றது எப்படி முடியும்? நமக்கு இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கே நமக்கு தூக்கம் வரல. அங்கே மரண போராட்டம். நம்ம கொலை செய்ய யாரையும் இன்னைக்கு தேடலை. நமக்கு மரண போராட்டம் இல்லை, எப்படி வாழ்றதுன்னு தான் போராட்டமாக இருக்குது. அந்த சூழ்நிலைக்கே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே கொலை செய்ய தேடப்பட்டு கொண்டிருந்த தாவீதுக்கு நான் படுத்துறங்கி விழித்தெழுந்தேன்னு சொல்கிறார். கர்த்தரை நீ தாங்குகிறீன்னு சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவங்க பிரச்சனையை விட தாவீதினுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு. தாவீதினுடைய பிரச்சனையை காட்டிலும் தாவீதுடைய பிரச்சனைக்காவது மனுஷங்களுடைய தொந்தரவு இருக்குது. ஆனால் இங்கே ஏசப்பா படகுல தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அவரை சுற்றிலும் இயற்கையின் பிரச்சனை இருக்குது. இயற்கையின் பேரிடர்னே சொல்லலாம். அதை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது. மனுஷனாவது கொஞ்சம் கையில் காலில் வந்தாது புழைச்சிக்கலான்னு சொல்லலாம். குத்திராதப்பா, வெட்டிடாதப்பா, அழிச்சிடாதப்பான்னு ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இயற்கை கிட்ட ஒன்றும் பேசவே முடியாது. பூகம்பம் வந்தாலோ, சுனாமி வந்தாலோ, வேறு எந்த இயற்கை பேரிடர் வந்தாலோ தப்பிக்கவே முடியாதுன்னு நமக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது, ஒரு மாயை இருக்குது. ஆனால் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். மனுஷனையும் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும், இயற்கையும் அவரால் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும், ஒரு வார்த்தையை சொல்லி. அப்பேற்பட்ட தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் என்றால் நான் இன்னும் ஏன் பயப்படுறேன்? நான் இன்னும் ஏன் கலங்குறேன்? இப்படி இருந்தால் நான் எப்படி மிஷினரி ஊழியத்தை செய்ய முடியும்? இப்படி இருந்தால் நான் கர்த்தருக்கு எப்படி வாழ்ந்து காட்ட முடியும்? இப்படி இருந்தால் என் விசுவாசம் கேள்விக்குறியாக மாறிடுது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதை 3-4 நாளாக தூக்கம் இல்லாமல் என்னை சிந்திக்க வைக்கிறார், என்னோடு பேசுகிறார். இதை சொல்லு, என் பிள்ளைகள் நிறைய பேர் தூக்கலாக இருக்கிறாங்க, இதை சொல்லு, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுப்பா, இது எழுந்து சொல்லுன்னு என்னை அனுதினமும் எழுப்புகிறார். ஆனால் எத்தனையோ தடைகள் இந்த ஜெபத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியாமல், இந்த சத்தியத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் எத்தனையோ விதமான சூழ்நிலைகள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் இந்த வீடியோவை பண்ண கிருபை செய்ததற்காக நன்றி. இது அநேக மக்களை நிச்சயமாய் இந்த தேவனுடைய வார்த்தை தொட்டு குணப்படுத்தி சுகப்படுத்தி இருதயத்தில் உள்ள கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து, வாழ்க்கை குறித்து, மனிதர்களை குறித்து, இயற்கை குறித்து பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனுடைய வல்லமை, மனிதர்கள் எத்தனை 16,000 பேர் சுற்றி வளைத்தாலும் அவர்களிடத்திலிருந்து பாதுகாக்கும் வல்லமையை கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனையை நமக்காய் கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டாரானால் இந்த உலக பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது இருப்பது எப்படி? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது இருப்பது எப்படி? உணர்வோம், கர்த்தரை விசுவசிப்போம். நம்முடைய தலையணை கர்த்தர் மீது கொண்ட விசுவாசத்தின் தலையணையாக இருக்கட்டும். நம்முடைய தலையணை கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மீது உள்ள விசுவாசம் உடையதாக இருக்கட்டும். நம்முடைய தலையணை அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அந்தரத்தில் பூமியை வைத்திருக்கிறார். அந்த பூமி கர்த்தருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் அழிந்து போக மாட்டேன், எனக்கு மரணம் இல்லை, எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவனுடைய பிள்ளையாய் இந்த பூமியில் உயிரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்கிற தேவன் அவராயிருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை, அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் என்று சொன்ன தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சொன்னது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து, ஒரே பேரான குமாரனையை கொடுத்து நம்மை மீட்டும் எடுத்திருக்கிறார். எனவே கவலைப்படாதீர்கள், இந்த தலையணை வைத்து நிம்மதியாய் தூங்குங்கள். காலையில் எழுந்து கர்த்தரை துதியுங்கள். விழித்தெழுந்தேன்னு தாவீது சொல்றாரு. விழித்தெழுந்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் கிருபை புதிதாக உள்ளதற்கு காரணம் என்ன நீங்கள் யோசிங்கன்னா, அவரை நம்பி நீங்கள் தூங்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று தூங்கும் பொழுது நீங்கள் காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த நாள் விடிய காலை பொழுதில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தரே என்னை தாங்கினார், கர்த்தரே என்னை தட்டி எழுப்பினார், கர்த்தரே உங்களோடு கூட பேச வைக்கிறார், கர்த்தரே எனக்கும் இந்த சத்தியங்களை எனக்கு உள்ளூர உணர்த்துகிறார். எத்தனை நல்ல தகப்பன் பாருங்க, எத்தனை நல்ல தகப்பன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமுற்றிலுமாய் பார்த்திருப்பீர்களானால் இதை உங்கள் நண்பர்களுக்கும், கிறிஸ்துவை அறியாத நம் அன்பு சகோதர சகோதரர்களுக்கும், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடலை பாடி ஜெபம் செய்து இதை நிறைவு செய்யும். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய அபிஷேக உடனிருப்பு பாதுகாப்பு சுத்திகரிப்பு பராமரிப்பினாலே எங்களுக்குள் வாசம் செய்கிற திரியேக தேவனே உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி அறிந்து ஸ்தோத்திரத்தை எடுக்கும். இந்த விடியற் காலை பொழுதிலே ஆண்டவரே, இந்த மகா பெரிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீரே. அப்பா, நீர் எங்களை படைத்தவர், நீர் நாங்கள் உம்மை கைவிட்ட போதும் கைவிடாதவர், நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உடையவர், நீர் அன்பின் ஊற்றாயிருக்கிறவர், நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்பவர், நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர், எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தவர், ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் கொடுத்தவர். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும், எல்லா பாதுகாப்புகளும், எல்லா நிறைவுகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கிறவர், கொடுத்திருப்பவர். அதை சுதந்திரித்துக் கொள்ள பயப்படாதிருங்கள், திகையாதீர்கள், ஐயப்படாதீர்கள் என்று சொல்லி எங்களை திடப்படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதை இந்த காலை பொழுதிலே உணர சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களையும், அதே சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 முடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் நாங்கள் தியானிக்க இந்த காலை பொழுதில் எங்களை கிருபை செய்யும். எங்கள் ஜெபங்களை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டவரும் கவனிப்பவரும் எங்கள் நினைவாகவே இருப்பவரும் எங்களை கைவிட தெரியாதவருமாகிய நல்ல தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இந்த மகிழ்ச்சியின் ஜெபங்களை எடுக்கிறோம். நிம்மதியான உறக்கத்தை, நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க நீர் செய்து முடித்த காரியங்களை எல்லோரும் அறிந்து கொள்ள கிருபை செய்கிறார். செய்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரியேக தேவனை உமக்கு ஏறெடுத்து மகிழ்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். மறந்து விடாதீர்கள், பயப்படாதீர்கள், திகையாதீர்கள். கர்த்தர் நமக்கு நல் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல் மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். நாம் வாழும்படியாக உணர்வோம், பயமின்றி வாழ்வோம், கர்த்தருடைய தலையணையை பயன்படுத்துவோம், கர்த்தரையே தலையணையாய் பயன்படுத்துவோம். ஆமென். Have a good day. God bless you.